கைஸ் இன்றைக்கி நம்ம வந்து பாப்பி ப்ளே டைம் கேம் தான் வந்து சாப்டர் 1 தான் ப்ளே பண்ணி முடிக்க போகிறோம். எல்லா வீடியோ பார்க்குறீங்க தேவை லைக் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் பார்க்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ஆனில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? ஸ்டார்டிங் பிளேஸில் இருக்கோம். இப்போ வந்து அந்த பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போய் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ப்ளூ ஹேண்ட் எடுக்கணும். இதுக்கான பாஸ்வேர்டு ஈஸி தான். க்ரீன், க்ரே, எல்லோ, ரெட்டு அதான் இதோட பாஸ்வேர்டு. கைஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த ஒரு ப்ளூ டேப் இருக்கும், அதை எடுத்துகிட்டு போய் நம்ம இதில் போட்டோம்னா நம்மளுக்கு ஒரு சேனல் வந்து ரன் ஆகும். இந்த சேனலில் வந்து இது எப்படி யூஸ் பண்ணணும், இந்த அது பேர் சொல்லுவாங்களே, இதிலே சொல்லுவாங்க கைஸ். கிராப் பேக் இதை எப்படி யூஸ் பண்ணணும், இதை எப்படி யூஸ் பண்ணி அடிக்கிறது, என்னென்ன பண்ணலாம், இதை வச்சு என்னென்ன பண்ண முடியாது, எல்லாமே தெளிவாக இந்த ஷோலேயே உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் சைடில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே இந்த ப்ளூ கிராப் பேக் இருக்கும். ரெட்டு வந்து நம்ம வந்து 4 ஒரு கலெக்ட் பண்ணி ஒன்று வைக்கிற மாதிரி இருக்கும். அது கிடச்சோன்னே நமக்கு ரெட்டு கிடச்சிரும். அதுக்கடுத்து தான் மெயின் சம்பவமே. இது வரைக்கும் இந்த டாய் தயாரிக்கிற வரைக்கும் இந்த அக்கி வைக்க வரமாட்டான். கடைசியாக தான் இந்த அக்கி வைக்க இருக்கும். அது வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போது வாங்க, இதை வச்சு நம்மளால் ஒரு ஆளை கூட கொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் இந்த கேமில் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் பாட்டுக்கு அக்கி வக்கிட்டு போயிட்டு அக்கி வக்கி அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இதை ட்ரை பண்ணிங்கன்னா அப்புறம் அக்கி வக்கி ஒரே கடியாக கடிச்சிருவான். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஹேண்டு வந்து கிடைக்க போகுது. அவ்வளோதான். இன்னும் ஓப்பனே ஆகலை எங்கேயுமே. இந்த சைடில் ஓப்பன் ஆகுது கைஸ். இதான் கைஸ், இந்த சைடில் ஓப்பன் ஆகுதுல, இதை வச்சு தான் நம்ம இந்த கிராப் பேக் வந்து எடுக்கணும். இந்த கிராப் பேக்கை நம்ம எடுத்துகிட்டு இப்போ போய் யூஸ் பண்ணி கட்டுறப்பங்க இந்த மாதிரி தான் போகும். கைஸ் இப்போ போகலாம். அவ்வளோதான். இப்போ இந்த சைடு தான் போகணும். இதுக்குள்ளே கீழே குனிஞ்சு போயிட்டு இப்போ உங்களுக்கு தெரியும் கைஸ், கிராப் பேக் எப்படி யூஸ் பண்ண உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான். இந்த இடத்துல நம்ம கிராப் பேக் எடுத்து நம்ம வச்சோம்னா நம்மளுக்கு வந்து டைமிங் ஓடும். இதுக்குள்ளே தான் கைஸ் நம்ம ஹக்கி ஒக்கி வந்து நின்றுட்டுருப்பான். டெரராக திடீர்னு காணா போயிடுவான். பிடிக்கிறான் பாருங்க. கைஸ் பார்க்கறதுக்கு அப்படியே பொம்மை மாதிரி இருக்கான், எல்லாருக்கூடயும் விளாட்ற பொம்மை மாதிரி. ஆனால் இவ்வளோ டேஞ்சராக இருப்பான் நினச்சி கூட பார்க்கல. இந்த சீனில் பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு பப்பா மாதிரி இருக்கானா. ஆனால் ரத்தி சீனில் பாருங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக மாறுறான். இங்கே பவர் கொடுக்கணும், சாவி கையில் வந்துடும். இப்படி தான் அதுனே தெரில, மேஜிக் மேன் ஆகிட்டானா என்னன்னு தெரில. அதுதான் கைஸ். இப்போ நம்ம அதுக்குள்ளே போயிட்டு நேராக உள்ளே போகணும். இதில் தான் நம்ம பவர் கொடுக்கணும். பவர் கொடுத்த அடுத்த அப்படின்றதுக்குள்ளே வந்து நான் நேரம் காணாம போயிடுவோம். எங்கே போனானே தெரியாது. அவனோட ஹேண்டு நம்ம பார்க்கலாம் கைஸ். நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோலேயே. நான் ஃபஸ்ட்டு போயிட்டு பவரை கொடுத்துட்றேன். இதை பிடிச்சி ஒரே வலிச்சுட்டு உள்ளே ஒரு லிவர் மருந்து இருக்கும், அது தொட்டுட்டோம்னா நமக்கு கையில் வந்து கிராப் பேக்கில் வந்து கரண்ட் வர ஆரம்பிச்சிடும். அதை வச்சு நம்மளால வந்து ஃபுல்லாக பவர் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம சுற்றி அதை வச்சு தான் நம்ம பவர் கொடுக்கணும் மெயினாக. அதுக்கு தான் இந்த கிராப் பேக்கே. இந்த மாதிரி 2 இடத்துல நமக்கு பவர் கொடுக்குற மாதிரி இருக்குது. சாரி, 3 இடத்துல பவர் கொடுக்குற மாதிரி இருக்குது கைஸ். 3 இடத்துல பவர் கொடுக்குறதா இந்த கிராப் பேக்கு. அவ்வளோதான். இதை அப்படியே இழுத்துட்டு போயிட்டு டேரெக்டாக அப்படியே இந்த சைடு ஒரு ஜாயிண்ட் கொடுத்துட்டோம்னா அவ்வளோதான், காணா போயிடுவான் ஒன்றத்துலேயே. இப்போ இந்த சைடில் உள்ள ரூமில் நம்மளோட கிராப் பேக் எடுத்து வச்சோம்னா இந்த டோர் ஓப்பன் ஆகும். இந்த டோருக்குள்ளே தான் கைஸ் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். அந்த லெஃப்ட் சைடில் அவனோட கை அப்படியே ஒயின்னு எடுத்துகிட்டு உள்ளே போயிடுவான். நல்லா நீங்கள் அங்கே நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் அதை பார்க்க முடியும். இந்த எடுத்துகிட்டு போனா பார்த்தீங்களா போடி. இதை பார்த்தாலே இந்த சீன் கொஞ்சம் பயமாக இருக்கும். ஓரளவு உள்ளே இருப்போம் என்னமோ, அதெல்லாம் பயப்படாதீங்க. தைரியமாக கதை தந்துட்டு உள்ளே போங்க, வரவே மாட்டான். கீழே என்னன்னே தெரியல, ஒரே ப்ளூவாக இருக்குது. ஒரு வேளை எங்கேயாச்சும் கீழே விழுந்ததில் அடிபட்டுட்டு அப்படியே அவன் ப்ளூ கலர் ரத்தம் வருமா, இல்லை குளிச்சிட்டானா மேலே உள்ள ரத்த கலர்லாம் போதான்ன்றது தெரில. இங்கே தான் கைஸ் நம்மளுக்கு வந்து அந்த இது கிடைக்கும். 4 ஒரு பேட்ரி மாதிரி ஒன்று இருக்கும். க்ரீனு, ப்ளூ, ரெட்டு, அப்புறம் ஏதோ ஒன்று கலர் இருக்கும். என்ன சம்திங் தெரில என்ன கலர். க்ரீனு, அதுக்கடுத்து ப்ளூ, ரெட்டு, எல்லோ, 4 கலர் இருக்கும் கைஸ். இதை திரும்ப வச்சோம்னா நம்மளுக்கு வந்து அந்த மிஷின்லேருந்து மேலே போயிட்டு அந்த ரெட் கலர் ஹேண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதை ஃபைண்ட் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கைஸ், கொஞ்சம் கண்டுபிடிக்காதே. அங்கேயும் இழுச்சி வச்சுருப்பானுங்க. நான் அந்த ரூம்லேயே நீங்கள் தேர்ந்தீங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. இந்த சாப்டர் 1க்கு 220 ருபீஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்குது கைஸ். இந்த மாதிரிலாம் இது மாதிரி பண்ணியே காசு சம்பாதிச்சிடறானுங்க. உங்களுக்காக நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த கேம்லாம் வீடியோ போகிறோம். எங்களுக்காக 2 வேலை ஈஸியாக காஸ்ட்லாம் உங்களுக்கு கேட்கல கைஸ். ஜஸ்ட்டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகான் ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். அந்த கைஸ் நம்மளுக்கு வந்து பொருள் கிடச்சிச்சு. மெயினாக பிரைட்னஸ் சுத்தமாக இல்லை, அதனால தான் பிரைட்னஸ் வச்சுக்கிறேன். இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருக்குது, எடுத்தாச்சு.
ஈஸியாக தான் இருக்குது கைஸ், ரொம்ப கஷ்டமாலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் எடுக்க மொத்தம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த ஹேண்ட் வேறு அப்பப்போ போக மாட்டுது. நீங்கள் மறக்காமல் கேம் விளையாடிங்கன்னா மேக்ஸிமம் அன்லிமிட்டட் நெட்டாக வச்சுக்கோங்க கைஸ். இல்லைனா மேக்ஸிமம் 3 GB உங்கள் ஃபோனுக்கு டெய்லி பர் டேக்கு வரா மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை சத்தியமாக சொல்ல விளையாடவே முடியாது, நெட்டு சரசரன்னு உரியுது. நான் ஆல்ரெடி 3 தடவை ட்ரை பண்ணேன். இதில் அந்த டனலுக்குள்ளே போகும்போது சத்தியமாக முடியாது, அவ்வளோ லாகும். நல்ல ஒரு ஸ்டோரேஜ் ஃபோனாக எடுத்து விளாடுங்க. பிசி வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக விளாடுங்க, சத்தியமாக எதுவுமே சொல்ல மாட்டேன். இப்போ கைஸ் இப்போது கிட்டத்தட்ட எடுத்தாச்சு 4 பொருளையும் எடுக்க போகிறேன். அவ்வளோதான் கைஸ், எடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு டோர் இருக்கும், ஏன்னா அப்படியே மேலே ஏறி நம்மளால் போக முடியாது. அந்த டோரை போயிட்டு நம்மளை கையை பேக் பேக் வச்சு இழுத்தோம்னா அந்த டோர் ஓப்பன் ஆகும். டோரில் ஏறி அப்படியே நேராக போயிட்டு ஸ்டெப்ஸில் ஏறிட்டு மேலே போயிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த இடம் வந்துருக்கும் 4 விற்கிற மாதிரி. அதை எடுத்துகிட்டு போய் சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த காயின் வந்து உட்காந்துரும். நான் சொல்ல க்ரீன், ப்ளூ, எல்லோ, ரெட்டு இந்த மாதிரிலாம் இன்னொன்று இல்லை கைஸ். எனக்கு வாட்டர் வரலன்னு அந்த மிஷின் அவ்வளோதான். இந்த மிஷின் போதா அவ்வளோதான். அந்த மிஷின் போய்ட்டு அப்படியே ரெட் கலர் ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்துடும். ரெட் கலர் ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்தோடனே என்ன அப்புறம் கையில் மாட்டிட்டேன். சம்பவத்துக்கு போனால் தான் இதுக்கு மேலே தான் நம்ம எல்லாத்துக்கும் பவர் கொடுக்க வேண்டியதுரும். முன்னாடி வந்து நம்ம ஒரு ஹேண்ட்லேயே வச்சு நம்ம வந்து பவர் ஈஸியாக கொடுத்துருவோம். பட் ஆனால் இந்த டைம் வந்து நம்மளால் ஈஸியாக அப்படி பவர் கொடுக்க முடியாது. 2 ஹேண்டை வச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணால் கூட நம்மளால் வந்து திரும்பி ஃபஸ்ட்லேருந்து போய் பவர் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். இதுதான் இந்த கேம்லேயே ரொம்ப ஒரு டார்ச்சரான மண்டை குடைச்சனால ப்ராப்ளமு. அதனால் நாங்கள் எப்படி பண்ணுறோனோ அதே மாதிரி பார்த்து பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி 2 ஹேண்டு கேட்க வந்துடுவாங்க இதுக்கு மேலே ஃபுல்லாகவே. அவ்வளோதான். இந்த டோர் ஓப்பன் போயிட்டே இருப்பீங்க. கொஞ்சம் தூரம் லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுக்குற மாதிரி பவர் வந்துடும் கைஸ். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருப்போம், திடீர்னு வந்து பக் ஆகும் கைஸ். இவ்வளோ நேரம் மைக்கே ஆன் பண்ணாமல் வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு பவர் சப்ளை இருக்கும். அந்த பவர் சப்ளை நம்ம வந்து சொன்னீங்கல்ல, இந்த ஹேண்டை வச்சு பிடிக்கும். அந்த டிவியில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல வந்து இந்த ரெண்டு ஹேண்ட் மூலியமாக நம்ம பவர் கொடுத்துருவோம்னா பவர் ஆன் ஆயிடும். அதுக்கடுத்து நீங்கள் எதுவுமே பண்ணுறதில்ல, அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஓப்பன் ஆகி ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கலாம். அதுவே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு பயம் வரும். என்னென்னா சவுண்ட் இருக்கும். அது எப்படி சொல்கிறது, ஒரு ஹாரராகவும் நிறைய டாய்ஸ் வந்து அப்படியே கொட்டுற மாதிரியும். இந்த சீன் தான். இந்த இடத்துல தான் அந்த இது வந்து ஒரு கரெக்டாக அது வந்து பார்த்தீங்களா, இந்த இடத்துல கரெக்டாக கொண்டுடும். இது ரெண்டும் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு ஒரு 3 வாட்டி இந்த மாதிரி சவுண்ட் கேட்கும். அதுக்கடுத்து நம்ம ஸ்ட்ரைட்டாக இதெல்லாம் பூனை பொம்மை கைஸ். ரொம்ப நாளாக அடிச்சுட்டு இருந்த இடத்த வந்து அதுக்கு வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த பூனை டாய்ஸ் வரதுக்காக. அதுதான் இதான் இப்போ மெயின் பிளேஸு. இங்கே வந்து நம்ம வந்து பவர் கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம ஃபுல்லாக வந்து பவர் கொடுக்கணும். இதோ இந்த டாய் மிஷினுக்கு, ஏன்னா அந்த தாயை வச்சு தான் நம்ம பாப்பி பிளேட்டை மாதிரி ரிலீஸ் பண்ண முடியும். அந்த ஹக்கியோகியை அப்போ தான் நம்மளால் ஏறிக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்ஸ் நம்மளால் ஏறிடும். அது ஏற்றினதுக்கு அப்புறம் தான் நம்மளால் மேலே போய் சின்ன ஒரு பவர் சப்ளை. ஆனால் இந்த பவர் சப்ளை சரியான மண்டை கோளாறாக இருக்கும். கொடுக்குறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இங்கே ஒரு பிங்க் பேப்பர் கார்டு இருக்கும். அது என்னன்னே தெரில. ஆக்சுவலாக வந்து அதை வந்து டிவியில் போட்டுருந்தான்னு பார்க்கலாம். அது அவங்க இஷ்டம். நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் பாருங்கள். நான் உங்களுக்கு எதுவுமே சொல்ல விரும்பலை. நான் பார்க்க மாட்டாங்க. அது என்ன இருக்குன்னு இது வரைக்கும் எனக்கே தெரில. இப்போ என்னென்னா இங்கே இந்த ஸ்டார்ஸ்லேருந்து நம்ம பவர் எடுத்துகிட்டு போகணும். அதுக்குமே என்ன பண்ணால் தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது எனக்கு. ஒரு எடுத்தாச்சா அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே போயிட்டு திரும்பி அதை இழுத்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், இழுத்து விட்டாச்சு. வேறு ஒன்று அப்பப்போ ஒழுங்காகவே வரவே மாட்டேங்குது. அவ்வளோதான், மாட்டிச்சு. கரண்ட் வச்சுருந்தா இழுக்க முடியாதெல்லாம் இல்லை கைஸ். கண்டிப்பாக நம்மளால் இழுக்க முடியும். இப்போ வந்து நம்ம கையெழுத்து வந்து பவரை இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக போகணும். வர மாட்டுதே. திரும்பி நான் ஹேண்டை ரிலீஸ் பண்ணிடுறேன். அப்புறம் திரும்பி கீழே வந்து திரும்பி ஃபஸ்ட்லேருந்து ஏறி வரேன். ஐயோ, வேறு ஒன்று தலை சுத்தலானதாகவே இருக்குது. திரும்பி இப்போ ஸ்டார்ஸை இழுத்து திரும்பி அங்கே போய் கையை வச்சு இது பண்ணி எடுத்துடணும். இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதில் கரெக்டாக பண்ணுறோம் கைஸ். மறக்காம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அவ்வளோதான் வந்துடுச்சு. இப்போ போய் பவர் கொடுக்குறேங்க கைஸ். பாருங்கள், இப்போ அப்படியே இதை எடுத்துகிட்டு வந்துட்டு மத கொடுங்கயா இப்படி எடுத்துகிட்டு வந்து இப்படி ஒரு 8 மாதிரி போட்டு இப்போ போய் பார்ப்போம். வந்துச்சு கைஸ். அவ்வளோதான். அப்படியே 2 ஹேண்ட் எடுத்து சாலா. அவ்வளோதான், பவர் கொடுத்தாச்சு. அப்படியே கீழே போய் அவ்வளோதான் கைஸ். பவர் வந்துடுச்சு நம்மளுக்கு. அவ்வளோதான். இப்போ மிஷின் ஆன் பண்ணி விட்டோம்னா மிஷின் தான் நம்மளுக்கு வந்து ஆன் ஆயிரும். டாய் செய்கிற மிஷின்
இதில் வர இழுத்தோம்னா இங்கேருந்து நிறைய டாய்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஹெட்டு தனியாக, கால் தனியாக, மண்டை தனியான்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்துடும். இந்த டாய் ரெடி ஆகிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். நம்ம எஸ்கேப் பண்ணுறது இந்த ஒரு வழியாக தான். இப்போ இங்கே தான் டாய் கடைசியில் வரும். இப்போ இன்னும் டாய் வரத்துக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த கண்ணு நம்மளே பார்த்துட்ருக்கோம் கைஸ். நடுவில் சென்டரில் இருக்கிறது மட்டும் இல்லை, எல்லாமே நம்மளே மட்டும் பார்த்துட்ருக்கோம். இந்த இடத்த மட்டும் நான் உங்களுக்கு ஸ்பீடாக செட் பண்ணிடுறேன் கைஸ். ஏன்னா இந்த டாய் வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும். நம்ம அதான் வந்து டாய்ஸ் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். இதுலேருந்து அப்படி வந்துட்டு அதுக்கடுத்து அதுலேருந்து இன்னொன்று வந்துட்டு அங்கே ஒரு ஸ்டாண்ட் ஆகி நம்மளுக்கு வந்து டாய் வந்து கிடச்சிரும். இப்போ கைஸ் இப்போ இந்த மிஷினுக்கு போயிடுச்சா, அதுலேருந்து இப்போ இந்த லேசர் மிஷினுக்கு வரும். இந்த லேசர் மிஷின்லேருந்து நம்மளுக்கு வந்து டாய் வந்து போதுங்க நம்ம கைக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் டாய் வந்துருச்சா இல்லையா? அந்த வந்து கொடுத்தீங்களா, நீங்கள் எத்தனை வாட்டி பண்ணாலுமே சரி உங்களுக்கு பூனை டைம் மட்டும் தான் வரும், வேறு எந்த டைமே வராது. இப்போ ரெடியாக இருந்தோம். ரெட் ஹேண்டாக எடுப்போம், கையேந்த எடுப்போமா, ரெட் ஹேண்டா ப்ளூ ஹேண்டா, அவ்வளோதான். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட ஓப்பனிங் சிஸ்டம் இடத்துல வச்சிடணும். வச்சுட்டோம்னா இந்த டோர் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே ஹக் வைக்க வந்துடாது. இதில் என்ன ட்விஸ்ட்னா அங்கே ஒரு பிளாக் கலர் இருட்ட ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கிட்ட போகணும். அது பறந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு டே எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல. சரி போமா, கிட்ட வந்தாச்சு. ஐயோயோ வந்துச்சு கைஸ், வந்துருச்சு. ஒரு ஐயோ இது வேறு பக்கா வச்சு போகலாம் முடியலையே. போடா பின்னாடியே வந்துட்டுருக்காங்க கைஸ். ஒரு கைஸ் இதை பார்க்கறதே ஒரு லைட்டாக இருந்து பயமாக இருக்கும். ஆனால் நாங்கள் எப்படி தான் விளாட்றோம் தெரியல. கையில் ஒரு மாதிரி அதாவது அது போயிரு ஆனால் கொஞ்சம் தான். ஆனால் கைஸ் இதில் போடுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இருட்டாக வேறு இருக்கு கைஸ். ரைட்னஸ் வச்சு அவ்வளோதான். பஸ்லேண்டா போடா ஜாக்கி தேய்ச்சிட்டு வந்துடலாம். கைஸ் கிட்டே நான் 3 அட்டம் கிட்ட நான் அவுட் ஆகிட்டேன். பாட்டி வந்துச்சு. ஓடு இந்த இடத்துல லைட்டாக பக்கம் வந்துச்சு, இதனாலே தெரில. இது வராம தெரியல. ஓடு கொஞ்சம் தான் இன்னும் உள்ளே கொஞ்சம் நிறைய தூரம் போகணும். கொஞ்சம் ரொம்ப தூரம் கிட்ட வளைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்றுக்கு 4-5 தடவை வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு. வழி வேறு எல்லாமே ரெட்டாக இருக்கா, அதனால எல்லாமே நமக்கு தெரியவே மாட்டேங்குது சுத்தமாக. இந்த அட்டம்ப்ட் நம்ம ஏதாச்சும் பாஸ் ஆக்க ட்ரை பண்ணுவோம் கைஸ். போல அக்கி வைக்கி வந்துட்டா கைஸ். மூடிலைங்க இந்த மொழிட்டு நல்லா பிரச்சனை. இந்த மூடி போயிடலாம். அவன் திடீர்னு வேற வழியாக வந்துடுவாங்க. இடையில எங்கே போயிடுவானே தெரியாது. இடையில ஜாம்லாம் ஆகும். எங்கேருந்து வருவானே தெரியாது. திடீர்னு வர ஆரம்பிச்சிடுவோம். டக்குன்ட்டு பக்குன்னு மட்டும் வந்துடுவோம். எங்கே இருக்கும்? அந்த சைடில் தான் போயிட்டுருக்கோம் நம்ம. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கைஸ். அந்த மாதிரியே நம்ம சீக்கிரமாக போயிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு இடத்துல சீக்கிரம் நம்ம போயிட்டு இந்த ஐயோ கைஸ் இந்த அட்டம் முடியலண்ணா. நீங்கள் ஒன்றும் பண்ணதில்ல, ரொம்ப வீடியோ பாருங்கள் ப்ளீஸ். இந்த அட்டம் நான் கண்டிப்பாக முடிச்சிடுவேன், நம்பிக்கை இருக்குது. அவ்வளோதான் கைஸ். இப்போ கொஞ்சம் பக்காகாமல் இருக்கு கைஸ். இப்போ நான் போகிறேன் கைஸ். ஸ்ட்ரைட்டாக போடா இதில் போடா ரைட்டு லெஃப்ட்டு. இதுக்கப்புறம் லைட்டாக பூந்துட்டு உள்ளே போனோம். இப்போ நம்ம உள்ளே போயிட்டு சைடு ரைட்டு, இன்னும் ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு ஒரு ரைட்டு. திடீர்னு இப்போ தான் பக்குன்னு வந்துடுவோம். சொல்ல சவுண்ட் கிடைச்சா ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஸ்ட்ரைட்டாக போகணும் லெஃப்ட்டு. இதில் ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட்டு. இதில் தான் கொஞ்சம் உடஞ்ச பார்த்தா இருக்கும். இதில் தான் நம்ம கீழே கொஞ்சம் அவ்வளோதான் கைஸ். இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஸ்ட்ரைட்டாக சர்வல் தான் சுமைன்னு போயிடலாம். அதுக்கடுத்து இவ்வளோ தூரமாக போயிட்டு ஒரு ரைட் ஒன்று எடுத்து உள்ளே போனீங்கன்னா திருப்பி ஒரு ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி இருக்கும். நிறைய கட்டு வரும், ஆனால் நிறைய கட்டு எடுக்காமல் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப தூரம் போனீங்கன்னா ஒரு லெஃப்ட் வரும். அந்த லெஃப்ட்டில் பூந்துட்டு போயிட்டீங்கனாலே ஒரு இடத்துல ஜாம் ஆகிடுங்க. இடமே என்னன்னே தெரியாது. இந்த இடம் இப்போ இந்த சைடு தான் நினைக்கிறேன். ஏங்க வழி மாட்டுது.
போகணும். இப்படி இல்லை. இப்படிதான் கைஸ். இங்கே தான் இப்போ சைடில் வந்துட்டு பாருங்க சொல்ல கைஸ் தொடடா. கைஸ் வந்தாச்சு. இதுக்கு மேலே இப்போ அங்கேயும் கைஸ் சொல்லியா முடிச்சுட போகிறோம். பட் அங்கேயும் நான் பார்த்துக்கலாமா? அவ்வளோதான். இப்போ பிடிச்சி அவன் கரெக்டாக வரும்போது பிடிச்சி இழுத்து மட்டும் இப்போ எழுத்துடல கைஸ் கரெக்டாக இருக்கும். கதை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். சாப்டர் 1 சூப்பராக முடிச்சாச்சு கைஸ். இதில் பாப்பி இருப்பா, அவளே நான் அவளை காட்டுறேன். இதெல்லாம் போகணும். இந்த ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து போனோம்னா அங்கே ஒரு பிங்க் கலரில் ஒரு டோர் இருக்கா கைஸ், பூ போட்ட மாதிரி. அங்கே ஃப்ளவர் மாதிரி அந்த டோர் தான் நம்ம போகிறோம். இங்கே கொஞ்சம் தூரம் உள்ள சுழட்டி போய் வச்சுருப்பானுங்க. ஏதோ ஒரு கதைக்குள்ள ஒரு பொம்மை மாதிரி இருக்கும். நானும் சும்மா நினச்சி கதை திறந்து விட்ருவேன். ஒரு சம்பவமாக போயிடும் அந்த இடத்துல பாருங்கள். மறக்காமல் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ப்ளீஸ். அவ்வளோதான். இந்த இடம் தான் கைஸ். இதான் அந்த பாப்பியோட வீடு. எத்தனோட வீடியோப்பா, பெரிய பெரிய வீடாக இருக்குது. இந்த ரவுண்ட் பொம்மைக்கு எதுக்கு எவ்வளோ பெரிய வீடாக இருக்குது தெரியும். அதான் ஒரு சவுண்ட் ஒரு நல்லா கேளுங்க கைஸ். அவள்தான் நம்ம பாப்பி ப்ளே டைம் கேமை முடிச்சாச்சு. வீடியோ பார்க்குறீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் நெக்ஸ்ட் என்ன கேம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்கள் பிஎஸ்என் கேமிங். பை கைஸ். இதோட நம்ம நல்ல வீடியோ சந்திக்கலாம்.